ஸோ இது வந்து ஒரு மரத்திலிருந்து உதிர்ந்த பிஞ்சுகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஞ்சுகள் வந்து கீழே உதிர்ந்து கிடக்கு. ஸோ இது எல்லாமே காரணம் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி தான். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக மெக்னீஷியம் பற்றாக்குறைங்கிறது இருக்குது. மெக்னீஷியம், போரானு, ஜிங்க்கு, பொட்டாஷு. ஸோ இது 4மே பற்றாக்குறை இருக்குது. மெயினாக இந்த போரான் டெஃபிஷியன்சி இருக்கிறனால பிஞ்சுகள் எதுவுமே நிற்காமல் எல்லா பிஞ்சுகளையுமே உதிர்ந்தது. ஸோ ஓவராலாக ஃபீல்டு முழுக்கவே இந்த பிஞ்சு டிராப்பிங், அதாவது வந்து இந்த வரக்கூடிய காய்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடுது. ஸோ இதுவே ஒரு பெரிய ஈல்டு லாஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கட்டாயமாக விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எரு கொடுக்கறது கொடுங்க, மாட்டு எரு கொடுக்கறது கொடுங்க, தொழு உரம் கொடுக்கறது கொடுங்க. பட் கம்பல்சரி மைக்ரோ நியூட்ரியன்ங்கிறது மரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே சாயிலே ஆல்ரெடி இருக்கும். பட் நம்ம இது வந்து இயர்லி கிராப்புங்கிறதுனால இது 10 வருஷம் 15 வருஷம் போது ஆல்ரெடி மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே இந்த பாக்கு மரங்கிறது எடுத்திருக்கும். ஸோ இது நீங்கள் அடிஷ்னலாக கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மரத்துக்கு ஒரு 30லிருந்து 50 கிராம் அளவில் நீங்கள் கட்டாயமாக இது கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஞ்சு ட்ராப் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஈல்டிங் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். செல்போனின் எச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல் மண்ணின் உச்சரிப்பை